அந்த முக்காலத்தை உணர்வு சொன்னோம்னால் தற்காலத்தை உணரக்கூடிய வல்லமை இன்றைக்கு வேணும். முற்காலத்தை உணர்ந்தவர்கள் அன்று வாழ்ந்து போயிட்டார்கள். அவங்கள வரலாறாக படிக்கிறோம். அகத்தியர் என்றா யார், தொல்காப்பியர் என்றா யார், திருமூலர் என்றா யார், திருவள்ளுவர் என்றா யார் என்றதை நாங்கள் படிக்கிறோம். அவருடைய உருவங்கள் கூட ஏதோ ஒரு வடிவங்களில் செதுக்கப்படுகின்ற விடயம். ஆனால் இன்றைக்கு அது அவை அனைத்தும் உண்மை என்பதற்கு இன்றைய கணினி யுகத்திலே கூறப்படுகின்ற இங்கேருந்து நீங்களும் நானும் பேசுகின்ற விடயத்தை எங்கேயோ ஒரு நாட்டில் இருக்க இந்த தொலைக்காட்சியும் பார்க்கிறார். இதைத்தான் சித்தர்கள் பல இடங்கள் தோட்டங்களாக நடமாடிய விடயங்கள், அவர்களால் கூறப்பட்ட ஒவ்வொரு தத்துவங்களும் உலகம் எல்லாம் எப்படி என்பதை பற்றி அவர்கள் அண்டே கூறியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்த ஒரு விடயம் எங்களுக்கு புரியாததால் நாங்கள் தப்பாக நினைக்கிறோம். ஏன்னு சொன்னால் சூட்சுமமாக பரிபாசை பாடல்கள் என்று சொல்லப்பட்டதன் விளைவு அந்த பரிபாசை பாடல்கள் படித்தவர்களால் புரிந்து பரிந்துரைக்கக்கூடிய தன்மை தேவைப்படுகிறது. அதை விட்டுட்டு இன்றைக்கு நவீன யுகத்துக்கு நாம் என்ன செய்கிறோம்?